Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Oscar is always on right track. That is why fast track taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இப்போதான் நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கேன், உடனே நீ இன்வெஸ்ட் பண்ண சொன்னால் இது எனக்கு கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ லெட்ஸ் சே 6 months கழிச்சு ஆஃப்டர் யூ ஜாயின் அ ஜாப் 6 months கொஞ்சம் ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஸ்பெண்ட் யுவர் மணி, ஸ்ப்ளர்ஜ் ஆன் வாட் எவர் யூ வாண்ட் டு, டேக் யுவர் பேரண்ட்ஸ் ஆன் அ பிளேன் ரைட், வாட் எவர். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 6 months கழிச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறது பெட்டர். தட் வில் பி தி ஐடியல் டைம். around the age of 22 25 எப்போ அவங்களுக்கு salary வருதோ லைஃப் ஸ்டைலை நீங்கள் கீப் அப் பண்ணணும்னா, வாழ்நாள் முழுக்க அதை மெயின்டைன் பண்ணணும்னா யூ நீட் டு இன்வெஸ்ட். ஸோ அதுக்கு வந்து யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் சேவிங்க்கும் இன்வெஸ்டிங்க்கும் டிஃப்ரென்ஸ். பட் ஸோ அந்த இன்வெஸ்டிங் இஸ் டன் பை ஈக்விட்டி, தட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்போஷர். ஸோ யாருமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 5 yearsக்கு எனக்கு ஏதாவது தேவை இருக்குன்னா அந்த 5 yearsக்கு ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்போஷரே இருக்கக்கூடாது. ஜஸ்ட் பேங்க் ஆர்டி, பேங்க் எஃப்டிஏ போதும். இப்போ வந்து ஐ ஹவ் ரீச்ட் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ஐ ஹாவ் அ லார்ஜ் போர்ட்ஃபோலியோ. அந்த லார்ஜ் போர்ட்ஃபோலியோ கீழே இறங்கிச்சுன்னா நான் எப்படி எமோஷனலாக ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இப்பயும் தெரியும், யாருக்குமே தெரியாது. உண்மை அதுதான். 5 years கழிச்சு எனக்கு நீடுனா நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க போகுது. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் எனி ஈக்விட்டி மார்க்கெட். 15 years கழிச்சு தான் என்னுடைய நீடுனா ஐ கேன் டேக் அபவுட் 50%. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ரியல் எஸ்டேட் இறங்கவே இறங்காதுன்னு நினைக்கிறாங்க. பட் இட்ஸ் அ ஃப்ளக்சுவேட்டிங் அசெட். ஸோ நம்ம எப்போ வாங்க போகிறோமோ யூஸ்வலாக நம்ம வாங்கும்போது ஏறும். தட் இஸ் த ஜென்ரல் மர்ஃபீஸ் லா. பெட்டர் டு பி சேஃப். அந்த கேஷ் டவுனுக்கு அக்ரெசிவாக பிளான் பண்ணணும் அண்ட் இன் சேஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். வீடு வாங்க போகிறேன் இல்லை இந்த இஎம்ஐ எடுக்க போகிறேன்னா அதனால என்னுடைய மற்ற கோல்ஸ் எப்படி பாதிக்கும் அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சாங்கன்னா they will have some balance. அந்த பேலன்ஸை விட்டுட்டாங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அடிவாங்க. ஸோ யூ வில் பேசிக்லி பிகம் அ ஜீரோ. பை உங்கள் வீடு கையில் இருக்கும்போது when it becomes yours உங்களுக்கு அசட் இருக்கும் ஆனால் கேஷ் இருக்காது. ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் என்ன ப்ராப்ளம்னா, ஒன்று நான் நிறைய படிக்கணும். அஃப்கோர்ஸ் நிறைய ஏஐ பேஸ்ட் டூல்ஸ்லாம் வந்துடுச்சு. போய் என்ன ஸ்டாக் போடலான்னு யாரையா கேட்டால் சாட் ஜிபிடிலேயே கேட்கலாம். அது பட் அதில் ஒரு எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க் இருக்குது. என்ன வேணால் ஆகலாம். அது தேவையில்லை, அன்னெசரி ரிஸ்க். ஐ ஷுட் ரெஸ்பெக்ட் மை மணி இனஃப். நான் என் பணத்தை ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா இன்னொருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கோல்டு கேன் பி இன்வெஸ்டட். எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணலாம் கோல்டில். பட் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. ஏன்னா நிறைய பேருக்கு கோல்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட சம்டைம்ஸ் ரிஸ்கிங்கிறது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இப்போ நீங்கள் கோல்டோட ரிஸ்கையும் இந்த மாதிரி வாலட்டிலிட்டி ஆர் கீழே விழுறதோடைய அந்த தன்மையும் ஸ்டாக் மார்க்கெட்டோட தன்மையும் எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகும். ஸோ நீங்கள் கோல்டில் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா போன 30 வருஷம் ரிட்டர்ன் இப்போ கிடைக்குமான்னு எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் 30 years ஐ டோன்ட் திங்க் ஸோ. என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ரிஸ்கி அசெட் தேவையில்லை. கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆங்கர் நந்தினி அரவிந்தன். இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பட்டாபிராம். ஸோ ஹீ இஸ் அ ரைட்டர், ஃப்ரீ ஃபின்கேர். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கூட நிறைய விஷயங்களை ஒரு நாலேஜ் ஷேரிங் செஷனாக நம்ம கொடுக்க போறாரு ஃபினான்ஸ் பற்றி. ஸோ ஃபர்ஸ்ட் we are going to be talking to him regarding the investments. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், தேங்க்யூ. சூப்பர் சார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ பிகினராக இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து என்னென்ன விஷயங்கள் they have to take in control or take into account, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் திங் இஸ் டு ஸ்டார்ட் early. எவ்வளோ சீக்கிரமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்ணணும். செகண்ட் சீக்கிரம்ங்கிறது வந்து can you just tell us an age? ஐடியலி பார்த்தா ஃபர்ஸ்ட் சேலரியிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் சேலரியிலேருந்து. பட் யூஸ்வலாக வந்து ஏன்னா இப்போ தான் நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கேன், உடனே நீ இன்வெஸ்ட் பண்ண சொன்னால் இது எனக்கு கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ லெட்ஸ் சே 6 months கழிச்சு ஆஃப்டர் யூ ஜாயின் அ ஜாப் 6 months கொஞ்சம் ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஸ்பெண்ட் யுவர் மணி, ஸ்ப்ளர்ஜ் ஆன் வாட் எவர் யூ வாண்ட் டு, டேக் யுவர் பேரண்ட்ஸ் ஆன் அ பிளேன் ரைட், வாட் எவர். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 6 months கழிச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறது பெட்டர். தட் வில் பி தி ஐடியல் டைம். around the age of 22 25 எப்போ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சேலரி வருதோ அவ்வளோதான். ஸோ தட் வில் பி த பெஸ்ட் திங். அண்ட் செகண்ட் திங், அவங்களுக்கு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வர்சஸ் சேவிங்கோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். பணவீக்கம்னா என்னன்னு தெரியணும், இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு தெரியணும். ஸோ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். சேவிங்கிறது வந்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். இப்போ எனக்கு 2 வருஷம் கழிச்சு நான் ஒரு டிஎஸ்எல்ஆர் வாங்கணும், 3 வருஷம் கழிச்சு ஒரு பைக் வாங்கணும். அந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு பேங்க் ஆர்டி இல்லை பேங்க் எஃப்டி போதும். பட் நான் ஒரு 15 years கழிச்சு நான் ரிட்டையர் ஆக போகிறேன், 25 years கழிச்சு நான் ரிட்டையர் ஆக போகிறேன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு இன்கம் ப்ராடக்ட்ஸ் போதாது. ஏன்னா டேக்ஸ் தாண்டி அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ இருக்கிற பணவீக்கம் வந்து இந்தியாவில் 6% 7% ஈஸிலி, ஈவன் ஃபார் நார்மல் ஸ்பெண்டிங் கை. நான் வந்து இப்போ வாரத்துக்கு 2 தடவை நான் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடுவேன், நான் போய் மாலுக்கு போவேன்லாம் சொன்னீங்கன்னா ஈஸியாக 8% 10% வந்துடுவேன் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனு.
ஸோ அதுக்கெல்லாம் வந்து அந்த லைஃப் ஸ்டைலை நீங்கள் கீப் அப் பண்ணணும்னா வாழ்நாள் முழுக்க அதை மெயின்டைன் பண்ணணும்னா யூ நீட் டு இன்வெஸ்ட். ஸோ அதுக்கு வந்து யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் சேவிங்க்கும் இன்வெஸ்டிங்க்கும் டிஃப்ரென்ஸ். பட் ஸோ அந்த இன்வெஸ்டிங் இஸ் டன் வயா ஈக்விட்டி, தட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்போஷர். அந்த ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்போஷருக்கு இட்ஸ் வெரி சிம்பிள் டு டூ வயா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். தட் இஸ் ஹவு யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டூ. அது இருந்தாலே போதும். So yeah, we will be dealing with that in a shorter while. But however, I just want to know, like in a short term and long term investments, அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு, ரைட்? நீங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த சேவிங்ஸ் அப்படிங்கும் போது இப்போ நீங்க ஒரு DSLR கேமராவோ இல்லை பைக்கோ வாங்குறதுக்கு அது ஓகேயா இருக்கும், FDRD. பட் when it comes to short term and long term, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அதை எப்படி மேக் பண்றது? இது வந்து இந்த டிஃபரன்ஷியேஷன் வந்து ஆர்பிட்ரரி. அது வந்து பெரிய ரூல்ஸ்லாம் எதுவும் கிடையாது. சப்ஜெக்டிவ் டு ஈச் பர்சன் தான். பட் ஜென்ரல் தம் ரூல்ஸ் என்னென்னா, நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்த 2 வருஷத்தில் எனக்கு ரிட்டர்ன் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்கி. என்ன ரிட்டர்ன் வேணால் வரலாம். இதே நீங்கள் அடுத்த 20 இயர்ஸில் எனக்கு ஒரு ரீசனபிள் ரிட்டர்ன் வரணும்னா ஓகே, தெர் இஸ் சம் சான்ஸ். கேரண்டியாக யாரும் சொல்ல முடியாது, பட் தெர் இஸ் மச் ஹையர் சான்ஸ் ஆஃப் சக்ஸஸ். ஏன்னா உங்களால் அந்த டைம் இருக்கிறதுனால நீங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆஃப் த மார்க்கெட் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ யாருமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ்க்கு எனக்கு ஏதாவது தேவை இருக்குன்னா அந்த 5 இயர்ஸ்க்கு ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்போஷரே இருக்கக்கூடாது. ஜஸ்ட் பேங்க் ஆர்டி, பேங்க் எஃப்டிஏ போதும். இன்ஃபேக்ட் நான் 10 இயர்ஸ்க்கு கூட நான் சொல்லுவேன், ஜஸ்ட் ஃபார் பிகினர்ஸ் அப் டு 10 இயர்ஸ். இப்போ நான் 7 இயர்ஸ் கேச்சு நான் ஒரு ஹாலிடே போகணும்னு நான் ஒரு பிளான் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், ஜஸ்ட் ஒரு 7 இயர் ஆர்டி ஆரம்பித்தா போதும். அதுக்கு மேலே எதுவுமே தேவையில்லை. ஆஃப்டர் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் 25 இயர்ஸ் அந்த மாதிரியான வெரி லாங் டேர்ம் கோல்ஸுக்கு டெஃபினட்டாக 50 to 60% ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இருக்கிறது மேண்டட்டரி. அப்போ தான் உங்களால் அந்த இன்ஃப்ளேஷனை ஹேண்டில் பண்ண முடியும். So you need patience, a lot of patience and planning. யார்கிட்டயுமே இல்லாத ஒரு விஷயம் patience. Yeah, absolutely, certainly we know that. Okay, so இப்போ வந்து இன்வெஸ்ட்மென்ட் செய்யறதுக்கு முன்னாடி we have to consider certain things. அதாவது இந்த வயசு, financial goals, risk tolerance. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் சார். வாட் இஸ் த நாலேஜ் தட் we could give? ஸோ எப்போவுமே பேசிக் திங் வந்து முதல்ல எனக்கு எதுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு தெரியணும். நிறைய பேருக்கு அதுவே தெரிய மாட்டேங்குது. ஸோ சிம்பிள், நான் எதுக்காக இன்வெஸ்ட் பண்ண, என்னுடைய தேவை எப்போ, அதுக்கு நான் எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். அதை பொறுத்து தான் நான் எடுக்க வேண்டிய ரிஸ்க். நான் இப்போ சொன்ன மாதிரி 5 இயர்ஸா 7 இயர்ஸா 10 இயர்ஸா 10+ இயர்ஸா அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறீங்க, எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறது இல்லைங்கிறத டிசைட் பண்ணணும். அண்ட் ரிஸ்க் ஆப்பிடைட், ரிஸ்க் டாலரன்ஸ்ங்கிறது ரொம்ப அப்ட்ராக்டான வார்த்தை. இப்போ நான் வந்து மார்க்கெட்டில் 2008 நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ரிஸ்க் ஆப்பிடைட் என்னன்னு கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. ஏன்னா நான் இது வரைக்கும் ஏதோ ஓகே ஐ ஹவ் மேனேஜ் டு இன்வெஸ்ட். இப்போ நாளைக்கு வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோ திடீர்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா 50% ட்ராப் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அது நான் இட் ஹஸ் ஹேப்பன் டு மீ. நிறைய நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்லாம் முன்னாடி வந்திருக்கு. பட் அப்போ வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோ சைஸ் ரொம்ப கம்மி. இப்போ வந்து ஐ ஹவ் ரீச்ட் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ஐ ஹாவ் அ லார்ஜ் போர்ட்ஃபோலியோ. அந்த லார்ஜ் போர்ட்ஃபோலியோ கீழே இறங்கிச்சுன்னா நான் எப்படி எமோஷனலாக ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இப்பவும் தெரியும், யாருக்குமே தெரியாது. உண்மை அதுதான். ஸோ யாராலையுமே இதுதான் என்னுடைய ரிஸ்க் ஆப்பிடைட், என்னுடைய ரிஸ்க் டாலரன்ட்னு சொல்ல முடியாது. ஆனால் இட் இஸ் நாட் மெஷரபிள், இட் cannot be measured. ஆனால் நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஐ ஹவ் மீடியம் ரிஸ்க் ஆப்பிடைட், எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் சொல்லுங்கள், ஐ ஹவ் ஹை ரிஸ்க் ஆப்பிடைட். இது வந்து யாராலையும் இது வந்து வெரி அப்ட்ராக்ட். அண்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இது ஏஜோட சேஞ்ச் ஆகும். நீங்கள் யங்காக இருக்கும்போது யூ ஹாவ் தட் ஒரு எக்ஸாக்ட்லி அந்த சேஞ்சஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதுக்கு டைம் ஆகும். யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் எவ்ரிபடி டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். ஸோ ரிஸ்க் ஆப்பிடைட்ங்கிறது ஒரு அப்ட்ராக்ட் திங். என்னுடைய தேவைக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அதை மட்டும் பார்த்தாலே போதும். ஏன்னா நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், இதுதான் ரொம்ப காமன் கொஸ்டின். இதை வந்து எக்ஸ்பர்ட்டையும் கேட்க மாட்டாங்க. தே வில் ஆஸ்க் இந்த வாட்டர் கூலர் டிஸ்கஷன்ஸ் அங்கே ஆஃபீஸில், இந்த லஞ்ச் டைமில், அந்த மாதிரி பிரேக் டைமில் தே வில் ஆஸ்க். அவன் வந்து எங்கேயோ போட்டிருப்பான், நானும் அங்கே போடணும், அவனுக்கு அவ்வளோ ரிட்டர்ன். எக்ஸாக்ட்லி. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா கேள்விகளும் நமக்குள்ளே தான் இருக்குது. நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், என்னுடைய தேவை என்ன, எக்ஸாக்ட்லி என் ஃபேமிலிக்கு என்ன தேவை, அந்த தேவைக்கு என்ன சூட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட், அதை மட்டுமே பார்த்தாலே போதும். என்னுடைய ரிஸ்க் ஆப்பிடைட்டுங்கிறது தேவையில்லை. என்னுடைய நீடுக்கு என்ன ரிஸ்க் ஆப்பிடைட்டுங்கிறது பார்க்கணும். நீடுக்கு என்ன ரிஸ்க் ஆப்பிடைட்னா, இப்போ 5 இயர்ஸ் கழிச்சு எனக்கு நீடுனா நான் எந்த ரிஸ்க்கும் நான் எடுக்க போகிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் எனி ஈக்விட்டி மார்க்கெட் ரிஸ்க். 15 இயர்ஸ் கழிச்சு தான் என்னுடைய நீடுனா ஐ கேன் டேக் அபவுட் 50% ஆஃப் மை போர்ட்ஃபோலியோ என்னோட ஈக்விட்டியில் இருக்கலாம். அவ்வளோ ரிஸ்க்கு நான் எடுக்கலாம். ஏன்னா எனக்கு அந்த 15 இயர்ஸ் டைம் ஃப்ரேம் இருக்குது டு மேனேஜ்.
5 இயர்ஸ்ங்கிறது ரொம்ப ஷார்ட். திடீர்னு அந்த 5 இயர்ஸ்க்குள்ளே இப்போ நம்ம பார்க்குற மாதிரி மார்க்கெட்டில் சரிஞ்சிட்டே இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னு தெரியாது. யூ வில் ஹாவ் அ லாட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் யூ. அதெல்லாம் தேவையில்லாத ரிஸ்க்ஸ். வேறஸ் 15 இயர்ஸில் யூ கேன் கோ த்ரூ ஒரு 2-3 சைக்கிள்ஸ் ஈஸியாக அண்ட் யூ கேன் மேனேஜ் த ரிஸ்க். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் ஷுட் பி வித்தின் நமக்குள்ளே இருக்கிற என்ன தேவை அந்த புரிதல் இருந்தாலே நல்லா இன்வெஸ்ட் பண்ண முடியுங்கிறது என்னுடைய ஸ்ட்ராங் ஒப்பீனியன். வண்டர்ஃபுல் சார். கேன் வி ஜஸ்ட் டூ a வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள்? அதாவது இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு கார் வாங்கணும், ஒரு 10 lakhsக்கு ஒரு கார் வாங்கணும். What can be the best way to manage that particular financial? எப்போ வாங்கணுங்கிறது முக்கியம். எப்போ வாங்கணும்னா 1 yearல வாங்குறாங்க, இந்த இயர்க்குள்ள வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தென் சிம்பிளி ஸ்டார்ட் அன் ஆர்டி. அவ்வளோதான். முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சதுன்னா இஎம்ஐயில் வாங்கலாம். இது ஒரு பெரிய கொஸ்டின். இஎம்ஐயில் வாங்கலாமா கேஷ் டவுன் வாங்கலாமாங்கிறது அது ஒரு பெரிய ஸ்பியர். நான் யூஸ்வலாக என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் இஎம்ஐலாம் ஹேண்டில் பண்ணுங்கள், பட் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் த லாங் டேர்ம் ரொம்ப ட்ராப் ஆகாமல் ஹேண்டில் பண்ணால் இஎம்ஐ இஸ் ஃபைன். இப்போ எனக்கு இஎம்ஐயில் ஒரு கார் வேணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 1 இயரில் வேணும்னா நிறைய பேருக்கு இஎம்ஐயில் தான் ஹேண்டில் பண்ண முடியும். இஎம்ஐ வாங்கி ஆகணும் அவங்க. பட் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கை வைக்கக்கூடாது. இட் ஷுட் நாட் கோ டு ஜீரோ. டெஃபினட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகும். இப்போ லெட்ஸே ஒரு 30% இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், டேக் ஹோம் பேலேருந்து 30%. நான் இப்போ இஎம்ஐ சர்வீஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்சேன்னா காருக்கோ வீட்டுக்கோ வாட் எவர், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெஃபினட்டாக ஹிட் ஆகும். 30% என்னால் அச்சீவ் பண்ணவே முடியாது. பட் அட்லீஸ்ட் 10%ஆவது என்னால் அந்த இட் ஷுட் நாட் கோ டு ஜீரோ. அந்த 30% ஒரு 10% ஆகலாம், 15% ஆகலாம். ஸோ அந்த ஒரு பேலன்ஸ் பிட்வீன் ஸ்பெண்டிங், இன்வெஸ்டிங் அண்ட் டெட், இஎம்ஐ, அந்த பேலன்ஸ் உங்களால் எப்போவுமே மேனேஜ் பண்ண முடிஞ்சால் ஓகே, யூஆர் சேஃப். ஓகே. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அது பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம், எனக்கு இப்போ இந்த பொருள் வேணும், அதனால இஎம்ஐஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும். அந்த கார் இஎம்ஐ முடியறதுக்குள்ளேயே அவங்க வீடு ஆரம்பிச்சிருவாங்க. எஸ் சார். ஸோ ரைட்லி சார், அந்த ஒரு பாயிண்ட் தான் நான் கேட்கணும்னு நினச்சேன். ஸோ வாட் இஃப் இப்போ வந்து ஒரு 5 வருஷத்தில் வீடு வாங்குறாங்க அப்படின்னா வாட் கேன் பி த திங்? ஒரு 2 crores ஒரு ஹவுஸ் இன் சென்னை. அப்பா, நினைச்சாலே பயமா இருக்கு. நீங்களே இது சொல்றீங்களே. இல்லை 2 crores வீடு இன் 5 இயர்ஸ்னா அவங்களுக்கு வந்து மினிமம் 20% ஆஃப் தட் வந்து கேஷ் டவுன் கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா பேங்க் வந்து 80% தான் மேக்ஸிமம் யூஷுவலாக லோன் தருவாங்க. ஸோ விச் மஸ்ட் மீன் தே மஸ்ட் பி டிப்பிக்கலி டபுள் இன்கம் கப்புள் டிப்பிக்கலி. ஸோ அதுக்கு வந்து அந்த 20% 30% அவங்க கேஷ் டவுனுக்கு அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணணும். ரிக்கரிங் டெபாசிட் போதும். ஏன்னா இப்போது ஏதாவது மார்க்கெட்டில் போட்டு அந்த 5 இயர்ஸில் அவங்களால ரிட்டர்ன்ஸ் வரலைன்னா அவங்களுக்கு தென் தே ஹேவ் டு புஷ் தர் ட்ரீம். அப்புறம் அந்த ப்ரைஸ்க்கு அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். அந்த 2 crores மேபி குறையலாம், இல்லை கூடலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ரியல் எஸ்டேட் இறங்கவே இறங்காதுன்னு நினைக்கிறாங்க. பட் இட்ஸ் அ ஃப்ளக்சுவேட்டிங் அசெட். ஸோ நம்ம எப்போ வாங்க போகிறோமோ யூஸ்வலாக நம்ம வாங்கும்போது ஏறும். தட் இஸ் த ஜென்ரல் மர்ஃபீஸ் லா. ஸோ அதனால் பெட்டர் டு பி சேஃப். அந்த கேஷ் டவுனுக்கு அக்ரெசிவாக பிளான் பண்ணோம். அண்ட் இன் சேஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ்வலாக 20% இஸ் அ பேர் மினிமம் கேஷ் டவுன். பட் 40% இருந்தால் இன்னும் நல்லது. இல்லைனா அந்த என்ன ஆகுதுன்னா இந்த இஎம்ஐ ஜாஸ்தியாக போயிடும். எக்ஸாக்ட்லி. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக போயிடும். த பாயிண்ட் இஸ் நோ ப்ராப்ளம். நீங்கள் ஆஸ் லாங் அஸ் யூஆர் ஃபிட் அண்ட் ஒரு ரீசனபிளி ஸ்டேபிள் ஜாப்ல இருந்தால் அந்த இஎம்ஐ கட்டலாம். பட் த டவுன் சைட் இஸ் உங்களால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது, உங்களோட சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. தோஸ் ஆர் ஆல் லாங் டேர்ம் கோல்ஸ். நான் சொன்னால் அந்த 30% 40% ஆஃப் த இன்வெஸ்டிங் டெஃபினட்டாக இட் வில் பிகம் 5%. ஏன்னா இஎம்ஐ வீடு அந்த 2 crores இட் வில் பி ஆல்மோஸ்ட் 10% ஆஃப் 2 crores. ஸோ அந்த இஎம்ஐ ஹேண்டில் பண்ணும்போது யூ வில் ஹாவ் அ ப்ராப்ளம் தேர். இதை யாருமே இதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. தட்ஸ் மை வாட் ஐ டெல் பீப்புள் இஸ் பர்சனல் ஃபைனான்ஸ் இஸ் லைக் அ வாட்டர் ஃபில்ட் பலூன். நீங்கள் ஒரு இடத்துல அமுத்தினீங்கன்னா இன்னொரு இடத்துல பல்ஜ் ஆகும். நீங்கள் திரும்பி போய் எந்த இடத்துல பல்ஜ் ஆகுதுன்னு பார்த்தா தான் உங்களுக்கு உங்களுடைய ஆக்ஷனோட இம்பேக்ட் தெரியும். ஸோ நான் இப்போ வீடு வாங்க போகிறேன், இல்லை இந்த இஎம்ஐ எடுக்க போகிறேன்னா அதனால என்னுடைய மற்ற கோல்ஸ் எப்படி பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு செகண்ட் யோசிச்சாங்கன்னா தே வில் ஹாவ் சம் பேலன்ஸ். அந்த பேலன்ஸை விட்டுட்டாங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அடிவாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இப்போ இதுக்கு நான் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யோசிக்கணும், ஐ எம் ஒன்லி 35, ஐ டோன்ட் கேர்மாங்க. பட் நீங்கள் திரும்பி பார்க்கறதுக்குள்ள யூ பிகம் 45. எக்ஸாக்ட்லி. அப்புறம் நான் இத்தனை நாள் விட்டுட்டேனே அந்த மாதிரி ஆகிடும். ஸோ தட் இஸ் த பிக் டேஞ்சர். இந்த பேலன்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, வாங்கிடுவாங்க, அந்த வீடு வாங்கிடுவாங்க, இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகிடும். யாராவது வந்து சொல்லுவாங்க, இதுக்குப்பா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டுற, இதெல்லாம் ரொம்ப வேஸ்ட்டு, உடனே அடைச்சிடுவாங்க. ஸோ அது அடுத்த பிரச்சனை. நெக்ஸ்ட்டு 15 year இஎம்ஐ இருக்கும். பட் 8 years 9 yearsலேயே அதை அடைக்கணும்னு சொல்லி தே வில் ஆக்சுவலி ரிடீம். இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணதையும் ரிடீம் பண்ணி அதை அடைப்பாங்க.
ஸோ அதுவும் டபுள் வேமி. நீங்கள் அடுத்த 8 வருஷம் 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணதும் போச்சு, ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணி வச்சதும் போச்சு. ஸோ யூ வில் பேசிக்லி பிகம் அ ஜீரோ. உங்கள் வீடு கையில் இருக்கும்போது when it becomes yours, உங்களுக்கு அசட் இருக்கும், ஆனால் கேஷ் இருக்காது. மணி ஃப்ளோ இருக்காது. அந்த வீடை வச்சுட்டு என்ன பண்ண முடியுங்க? ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் தங்கி தான் ஆகணும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லை அது வீடோட மதிப்பு ஏறும், நான் வந்து அதை விற்றுருவேன்னா, அது ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொல்லலாம். when you are 55 60 அந்த வீடை விற்கணும்னு உங்களுக்கு தோணாது. யாராவது பசங்க வந்து அப்போ சொல்லுவாங்க, இல்லை நான் உங்களை பார்த்துக்கிறேன், வீடு எனக்கு எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டிஸ் அது. ஸோ அதனால் ஒரு சின்ன பேலன்ஸ் இருக்கிறது பெட்டர். எப்போதுமே அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஓடிக்கிட்டே இருக்கணும். அஃப்கோர்ஸ் ஒரே அளவு இருக்க முடியாது, பட் இட் ஷுட் நாட் கோ டு ஜீரோ. தட்ஸ் ஆல் ஐ எம் சேயிங். ஸோ இப்போ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இப்போ ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது எப்படி இருக்கணும்? ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் வி நோ, பட் அதை ரோல் எப்படி ப்ளே பண்ணுது ஒருத்தவங்களோட வாழ்க்கையில்? முக்காவாசி ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் தேவையில்லை. 99% ஆஃப் ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் இந்த மார்க்கெட் நம்ம எல்லாருக்கும் தேவையில்லாத விஷயம். ஸோ யாராவது எப்படின்னா அந்த சிலபஸ்ல சொல்லுவாங்கல்ல ஸ்கூல்ல, நம்ம படிக்கிறது எல்லாம் வந்து ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ யூ ஆர் சேயிங் லைக் இட் இஸ் நாட் நீடட். இது எனக்கு கேட்கும் போதே ரியலி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, இன்ஃபேக்ட் கூவி ஏதாவது வித்தாங்கன்னா டெஃபினட்டாக தேவையான அர்த்தம். அவனுக்கு வேணும்னு அவன் விற்கிறான், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு பாண்ட்ஸ் வச்சுப்போங்க. பாண்ட்ஸ் வந்து பேசிக் ஐடியா என்னென்னா, கவர்மெண்ட் பாண்ட்ஸே இருக்குது, தேர் சேஃப். பட் வந்து அவங்க வருஷத்துக்கு 2 தடவை இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. லெட்ஸ் சே 8% ட்வைஸ் இயர் கொடுப்பாங்க. பட் எனக்கு எதுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் தேவை? இப்போ ஐ எம் யங், எனக்கு இப்போ ஏஜ் 30-35 ஆகுது. ஐம் கோன் ரிட்டையர் ஒன்லி இன் 55-60. அந்த ஏஜில் தான் நான் டெயர். எனக்கு எதுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட்? ஸோ பாண்ட்ஸ் அவன் என்ன 12% இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாலும் எனக்கு பாண்ட்ஸ் தேவையில்லை. பிகாஸ் அவன் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை நான் டேக்ஸ் பே பண்ணோம், திருப்பி அதை நான் ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். இட்ஸ் அன்னெசரி. ஸோ எந்த விதமான பாண்டும் தேவையில்லை. அண்ட் ஃபார் ரிட்டையர்மெண்ட் ஆர் லாங் டேர்ம் கோல்ஸ் லைக் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனுக்குலாம் எஃப்டிஎஸ் அண்ட் ஆர்டிஸ் தேவையில்லை. ஏன்னா அது வந்து என்ன ஆகும்னா டேக்ஸ் பே பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் எஃப்டி ஒரு 10 இயர் ஆர்டி ஒரு எஃப்டி ஓப்பன் பண்ணிங்கன்னா, நீங்கள் மெச்சூர் ஆகலைன்னா கூட எவ்ரி இயர் எவ்வளோ பே டேக்ஸ், எவ்ரி இயர் டிடிஎஸ் இருக்கும். ஸோ அன்னெசரியாக உங்களுக்கு அந்த டெப்ளீஷன் ஆஃப் வெல்த். ஸோ ஆஃப்டர் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து கம்மியாக இருக்கும், இன்ஃப்ளேஷனோட கம்மியாக இருக்கும். ஸோ யூ நீட் டு அதான் நான் சொல்கிறேன்னே, என்னுடைய தேவைக்கு என்ன வேணும், என்னுடைய தேவைக்கு இந்த பாண்ட்ஸ் தேவையில்லை, பேங்க் ஆல்ரெடி எஃப்டி தேவையில்லை ஃபார் லாங் டேர்ம் கோல்ஸ் ஐம் சேயிங். அண்ட் நீங்கள் என்ன சொன்னீங்க, ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் என்ன ப்ராப்ளம்னா, ஒன்று நான் நிறைய படிக்கணும். இப்போ அஃப்கோர்ஸ் நிறைய ஏஐ பேஸ்ட் டூல்ஸ்லாம் வந்துடுச்சு. போய் என்ன ஸ்டாக் போடலான்னு யாரையா கேட்டால் சாட் ஜிபிடிலேயே கேட்கலாம், அது பட் அதில் ஒரு எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க் இருக்குது. என்ன வேணால் ஆகலாம், அது தேவையில்லை, அன்னெசரி ரிஸ்க். ஐ ஷுட் ரெஸ்பெக்ட் மை மணி இனஃப். நான் என் பணத்தை ரெஸ்பெக்ட் பண்ணலைன்னா இன்னொருத்த ரெஸ்பெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவான். இதுதான் சிம்பிள் ஐடியா. ஸோ எனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? என்கிட்ட இப்போ இருக்கிற 2 சொத்து, இல்லாதது பணம், இருக்கிறது டைம் அண்ட் ஹெல்த். இது 2த்தையும் நான் ஓரளவுக்கு தான் யூஸ் பண்ணணும் டு கெட் மணி. எல்லாத்தையும் விட்டுறக்கூடாது. பை த டைம் ஐ ஹாவ் மணி, டைமும் இல்லை, ஹெல்த்தும் இல்லைன்னா அப்புறம் பணம் இருந்து யூஸ் இல்லை. ஸோ ஐ நீட் அ பேலன்ஸ். ஸ்டாக் இன்வெஸ்டிங் இஸ் கம்ப்ளீட்லி அன்னெசரி. எதுவும் தேவையே இல்லாத விஷயம். யூ கேன் ஜஸ்ட் யூஸ் அ சிம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட். அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே அஃப்கோர்ஸ் 1000 டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு. ஜஸ்ட் யூஸ் அ நிஃப்டி ஆர் சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட், அவ்வளோதான். ஃபார் லாங் டேர்ம் கோல்ஸ். ஸோ கீப் இட் சிம்பிள் சொல்கிறீங்க. வெரி வெரி சிம்பிள், அவ்வளோதான். மற்ற எதுவுமே தேவையில்லை. இதை முடிச்ச போகிறோம். நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, 15% ரிட்டர்ன் வேணும், 25% ரிட்டர்ன் வேணும். ரிட்டர்னை வச்சு உங்களால் பணக்காரன முடியாது. உங்களுக்கு கேபிட்டல் வேணும். இந்த ட்ரேடர்ஸ்லாம் பாம்பேல சொல்லுவாங்க, பைசாசே பைசா பந்தாங்க. பணம் இருந்தால் பணம் பண்ணலாம். ஸோ நீங்கள் போடுற கேபிட்டல் வந்து நான் 100 ரூபாய் 500 ரூபாய்க்கு தான் எஸ்ஐபி போடுறேன்னா, அது 35% ரிட்டர்ன் வந்தால் கூட உங்களால் பெரிய கோடிசன் வர முடியாது. மெயின் இஷ்யூ வந்து இன்கம். ஸோ நம்ம யங்காக இருக்கும்பொழுது நம்மளுடைய இன்கம்மை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியும், நம்மளுடைய ஸ்கில்ஸை எவ்வளோ என்ஹான்ஸ் பண்ண முடியும், அதை வச்சு எவ்வளோ பெட்டர் ஜாப் எப்படி கிடைக்குங்கிறத மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் லெட்ஸ் சே 10% இயர், விச் இஸ் வெரி டிஃபிகல்ட் இன் மெனி கேசஸ். பட் நம்ம மேபி ஜாப் ஹாப் பண்ணால், இல்லை மேபி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பண்ணாலும் 10% ஃபார் சம் இயர்ஸ் இஸ் பாசிபிள். அந்த 10% என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் சேலரி ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லிட்டு ஐ டிசர்வ் பிரேக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் செலவழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது பண்ணக்கூடாது. சேலரி மட்டும் ஏறணும், பட் எக்ஸ்பென்சஸ் ஒரு லெவலில் தான் ஏறணும். You have to maintain it. So you should invest every year at least 10% more. ஒரு வருஷம் 1000 ரூபாய்னா நெக்ஸ்ட் இயர் 1100 rupees. சாரி. ஸோ அந்த 10% நீங்கள் ஏற்றிட்டே போனீங்கன்னா இட் வில்
compound your wealth at a very good rate. The real compoundingங்கிறது மார்க்கெட்டில் கிடையாது. இது நிறைய பேர் பண்ணுற தப்பு. ரியல் கம்பவுண்டிங் ஹேப்பன்ஸ் நீங்கள் அந்த பிரின்சிபல் ஏறிட்டே போகும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட். ஸோ நம்ம கேபிட்டலை ஏற்றணும். எக்ஸாக்ட்லி. ஸோ தட் நம்மளுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஏறும், அதே சமயம் நம்மளோட லைஃப் ஸ்டைலும் மாறும். எக்ஸாக்ட்லி. அந்த ஒரு ப்ரொபோர்ஷன். எக்ஸாக்ட்லி. அது எல்லாமே பேலன்ஸ் தான். ஸ்ட்ரைக்கிங் அ பேலன்ஸ். சார், ஒருத்தவங்களோட போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எவ்வளோ ஸ்டாக்ஸ், இல்லை எவ்வளோ பாண்ட்ஸ் இருக்கலாம்? இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி பாண்ட்ஸ் வேண்டாம், ஸ்டாக்ஸ் வேணாம்னு சொல்லிட்டீங்க. சரி, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் அது எவ்வளோ இருக்கலாம்? See, again for long term goalsனு பேசலாமே. லாங் டேர்ம் கோலில் 50 to 60% ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருந்தால் போதும். அண்ட் மீதி வந்து பிபிஎஃப் இல்லை இபிஎஃப் ஃபார் ரிட்டையர்மெண்ட். அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்லை. அதுவும் ஒரே ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இருந்தால் போதும் ஃபார் யங் ஏர்னர்ஸ். இப்போ என்னால் வந்து 15,000 தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும், 10,000 தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போதும். அஃப்கோர்ஸ் சில பேர் வந்து நான் 5 லட்சம் 10 லட்சம் ஒரு மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களுக்கு மேபி அந்த ரிஸ்க் எல்லாத்தையும் ஒரே ஃபண்ட் ஹவுஸில் போடாமல் மேபி 2-3 ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் அந்த ஃபண்ட்ஸுமே ஜஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வில் டூ. ஜஸ்ட் நிஃப்டி ஆர் சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். எதுவுமே கவலை இல்லை. நான் வந்து யார் ஃபண்ட் மேனேஜர்னு பற்றி கவலை இல்லை, ஸ்டார் ரேட்டிங்கை பற்றி கவலை இல்லை, ரிட்டர்ன்ஸை பற்றி நான் பார்க்கவே வேண்டாம், நான் கம்பேர் பண்ணவும் வேண்டாம். ஐ டோன்ட் கேர் அபவுட் எனிதிங். என் வேலை வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது. ஒரு வருஷத்துக்கு 15 to 20 minutes நான் என்னோட போர்ட்ஃபோலியோ பார்த்தா போதும். நிறைய பேர் 15 to 20 minutes எவ்ரிடே பார்க்குறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அதனால என்ன ஆகும், நான் சரியாக இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா தப்பாக இன்வெஸ்ட் பண்ணுறேன்னான்ற ஒரு டவுட்லேயே கண்ணாப்பின்னான்னு வாங்குவாங்க. அண்ட் ஒரு போர்ட்ஃபோலியோவை பார்த்தா தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ் அவ்வளோ இருக்கும். ஸோ தே வில் பி ஹோல்டிங் பேசிக்லி அன் எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஃபண்டு. இண்டெக்ஸ் ஃபண்ட் மாதிரி தான் இருக்கும். அவங்க என்ன செக்டர் ஃபண்டு வாங்குவாங்க, இல்லை ஃப்ளெக்ஸி கேப்லாம், என்ன எல்லா டைப் என்னெல்லாம் வாங்க முடியுமோ, என்னெல்லாம் விற்கப்படுதோ எல்லாத்தையும் அவங்க போர்ட்ஃபோலியோவில் இருக்கும் ஒரு சாம்பிள். பட் அது ஒரு டோட்டல் அக்ரிகேட் பார்த்தீங்கன்னா அது இண்டெக்ஸ் ஃபண்ட் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நான் ஒரே ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் வாங்கிட்டு போவேன். பட் அதுக்கு வந்து அந்த ஃபோமோ இருக்கக்கூடாது. இந்த ஃபோமோ இருந்தால் அதான் எனிமி. பர்சனல் ஃபைனான்ஸ் அதுதானே சார் நிறைய இருக்கு இப்போ. அன்ஃபார்ச்சுனேட்லி because we have been like revolving around something that is very very virtual, which is nothing but our social media. அதுல நிறைய விஷயங்கள் அதை தான் பார்க்குறாங்க அவங்க. ஸோ அந்த ஃபோமோவை புஷ் பண்ணி they are aggregating too much into their portfolio, which is like leading to this particular thing, right? இப்போ எல்லாரும் விற்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோமோ பட்டன் அமுத்தி தான் விற்கிறாங்க. இதை பற்றியா எங்கிட்ட இருக்குது உங்ககிட்ட இல்லை அந்த மாதிரி தான். ஸோ அதை ஹேண்டில் பண்ணோம், அதை நம்மளால் எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ண முடியும்னா we can survive. இல்லைன்னா கண்ணாப்பினான்னு போர்ட்ஃபோலியோ இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் அது எப்படி குவான்டிஃபை பண்ணுறதுன்னே தெரியாது நமக்கு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் டைவர்சிஃபிகேஷனுக்காக வாங்கியிருக்கேன்பாங்க. சரிடா, உன் போர்ட்ஃபோலியோ எவ்வளோ டைவர்சிஃபைட் உன்னால் சொல்ல முடியுமானா சொல்ல தெரியாது. Exactly, I was about to ask that. இந்த diversification அந்த ஒரு விஷயம் வந்து எவ்வளோ important and is it needed or how is that? How can we handle it? See, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 months கோல்டு has been going up. Yes. ஸ்டாக் மார்க்கெட் has been coming down. இல்லையா? இப்போ எல்லாரும் கோல்டு வாங்குன்னே சொல்லிகிட்டே இருப்பாங்க. சரி, நான் கோல்டு வாங்குறேன். அகைன் ஃபோமோ தான். இதுக்கு ஒரு வீடியோ ஷார்ட்டே இருக்குது யூடியூப்பில், தேடினாங்கன்னா தெரியும். நான் கோல்டு வாங்காதேன்னு சொல்லியிருக்கேன். அந்த கமெண்ட்டை பார்த்தா எல்லாம் அப்படி கழுவி ஊற்றிருப்பாங்க என்ன. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி தட் யூ ஹேவ் டு சர்வைவ் த்ரூ ஆல் தட். பட் வாட் ஐம் ட்ரைங் டு சே, சரி நான் கோல்டு வாங்குறேன், எவ்வளோ வாங்கணும்? சரி, ஓகே 15%, 10%. சரி, நான் இன்றைக்கி 10% என்னோட கோல்டு என்னோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. பட் அது நாளைக்கு 10% இருக்காது. ஏன்னா எல்லாமே ஃப்ளக்சுவேட்டிங் வித் மார்க்கெட். ஸோ ஈக்விட்டி வந்து லெட்ஸே நான் வந்து 50% ஈக்விட்டி, 10% கோல்டு, 40% ஃபிக்ஸட் இன்கம். இதான் ஃபிக்ஸட் இன்கம். அதாவது இபிஎஃப், பிபிஎஃப் அந்த மாதிரியான ஒரு மாதிரி டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ். ஸோ இதான் 3 அசெட் கிளாஸ். இப்போ நான் இந்த ரேஷியோவில் இருக்குது. ஒரு வருஷம் கழிச்சு அது இருக்காது. இந்த 10%ங்கிறது மேபி 15% ஆகலாம், இல்லை 5% ஆகலாம் கோல்டு. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் மாறும், ஃபிக்ஸட் இன்கம் மாறும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இது என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு ரீசெட் யுவர் அசெட் அலோகேஷன். நீங்கள் வந்து யூ ஹேவ் டு செல் every year we need to reset அட்லீஸ்ட் ஒன்ஸ் a year. அப்படி இல்லைன்னா 5% டீவியேட் ஆகும்போது ரீபேலன்ஸ் பண்ணணும், அந்த ரீசெட் பண்ணணும். அது யாருமே பண்ணது கிடையாது. அதாவது அன்டெண்டட் கார்டன் மாதிரி, அந்த கார்டனில் எல்லா செடியும் இருக்கும், அது பாட்டு வளர விட்டுருவாங்க. அது பாட்டு எந்த சைஸில் யாருமே அதை ட்ரிம் பண்ண மாட்டாங்க, எந்த விதமான மெயின்டெனன்ஸும் கிடையாது. ஏதோ நல்லா இருக்கேன்னு பார்த்து வாங்கினது, அவ்வளோதான். அந்த டைமில் நல்லா இருக்கு. இவங்க ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது கோல்டு வில் பி கோயிங் டவுன். அப்போ வந்து அந்த மோகம் கம்மியாயிடும். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒன்ஸ் நீங்கள் அசெட் கிளாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா, இன்னொரு அசெட் கிளாஸ் போட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட் பிகம்ஸ் ஹையர். நிறைய மேனேஜ் பண்ணணும். அந்த போர்ட்ஃபோலியோ எப்படி நான் ரீபேலன்ஸ் பண்ண போகிறேன் அதை பற்றி யாருமே கவலைப்படுறது இல்லை.
ஸோ உங்களுக்கு அவ்வளோ டெஸ்பரேட்டாக கோல்டு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வேணும்னா மல்டி அசெட் ஃபண்ட்னு ஒன்று இருக்குது, அது வாங்கலாம். அந்த மல்டி அசெட் ஃபண்டில் ஈக்விட்டி, கோல்டு, ஃபிக்ஸட் இன்கம் ஒரே ஃபண்டில் இருக்கும். பட் ஆனால் அந்த மல்டி அசெட் ஃபண்ட் வந்து ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட், பாசிவ் ஃபண்ட் கிடையாது. நான் சொன்ன மாதிரி நிஃப்டி, சென்செக்ஸ் மாதிரி இப்போது ஆஸ் ஆஃப் நவ் எந்த விதமான ஆக்டிவ் ஃபண்ட் தான் இருக்குது, பாசிவ் ஃபண்ட் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மல்டி அசெட் ஃபண்ட் வாங்கிட்டு போயிடுங்க. அந்த ஃபண்ட் மேனேஜரே வந்து அந்த கோல்டு ப்ரொபோர்ஷனை ஹேண்டில் பண்ணுவான். நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் வந்து உட்காந்து மேனேஜ் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் அந்த மல்டி அசெட் ஃபண்ட் ஒரே ஃபண்டாக இருக்கணும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில். அப்போ தான் உங்களுக்கு அந்த 10% 15% கோல்டோட பெனிஃபிட் கிடைக்கும். நீங்கள் 10 ஃபண்டு வச்சுருப்பீங்க, அதோட சேர்த்து நான் இன்னொரு 11th ஃபண்டாக மல்டி அசெட் போட்டேன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கோல்டு 1% கூட இருக்காது போர்ட்ஃபோலியோவில். ஒரு என்ன சொல்கிறது, சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட்டுக்காக கோல்டு இருக்குமே தவிர ஆக்சுவல் போர்ட்ஃபோலியோ பெனிஃபிட் இருக்காது. இட் ஒன்லி பி கிளட்டர். ஸோ நான் அதனால தான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது, இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நான் இப்போ ஒரு அசெட் கிளாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா அதே மாதிரி தான் S&P 500 யூஎஸ் மார்க்கெட் நல்லா போகும்போது எல்லாரும் நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் யூஎஸ் மார்க்கெட்லன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகே, பட் இப்போ நீ போட்டுருவ, வாங்கிடுவ, அதை நீ எப்படி டவுன் த லைன் மேனேஜ் பண்ண போகிற? நீ பண்ணவே போகிறது இல்லையா, இல்லை அது பாட்டே அந்த அன்டென்டட் கார்டன் மாதிரி விட்டுற போறியாங்கிற அந்த ஒரு புரிதல் கூட கிடையாது. ஸோ அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. கோல்டு கேன் பி இன்வெஸ்டட், எல்லாரையும் இன்வெஸ்ட் பண்ணலாம் கோல்டில், பட் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. ஏன்னா நிறைய பேருக்கு கோல்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட சம்டைம்ஸ் ரிஸ்கிங்கிறது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. எஸ் சார். ஸோ ஹவு ரிஸ்கி இஸ் தட்? ஏன்னா எனக்கு அது வந்து நீங்கள் சொல்லும் போது ஆச்சரியமாக இருக்குது. லைக் ஐ வாண்டட் டு ஜஸ்ட் ரியலி ஹியர் இட் ஃப்ரம் யூ. ஸோ இப்போது ரிஸ்கிங்கிறது வந்து என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் லெட்ஸே ஸ்டாக் மார்க்கெட் ஒரு ஸ்டாக் எடுப்போமே, அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து எப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுது அண்ட் எப்படி வந்து ஒரு ஸ்டாக்கோட ஹைலேருந்து எவ்வளோ கீழே விழுது, இதுதான் ரிஸ்கோட மெஷர்மெண்ட்ஸ். ரிஸ்க்கை வந்து 2-3 வேஸாக மெஷர் பண்ணலாம். இதே மாதிரி தான் கோல்டும். இப்போ நீங்கள் கோல்டோட ரிஸ்கையும் இந்த மாதிரி வாலட்டிலிட்டி ஆர் கீழே விழுறதோடைய அந்த தன்மையும் ஸ்டாக் மார்க்கெட்டோட தன்மையும் எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகும். அண்ட் இதில் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் ஒன்று, கோல்டு இன் INR, கோல்டு இன் USD. இது ரெண்டுத்தையும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 1990s பார்த்தீங்கன்னா இந்தியா வாஸ் பேங்க்ரப்ட். இந்தியாவுக்கு கவர்மெண்ட் ஹேட் நோ மணி. அப்போ பார்த்தீங்கன்னா EPF PPF ரேட்லாம் 12% இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பாரோயிங் கெப்பாசிட்டியே ரொம்ப கம்மி, ஆனால் தே கேவ் ஹியூஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். அப்போ வந்து என்னாகும், எக்கானமி ஓப்பன் பண்ணாங்க 1990s. ஆல்மோஸ்ட் 16 rupees 17 rupees இந்த INR USD ஓவர் நைட் 36 rupees ஆயிடுச்சு. ஜஸ்ட் லைக் தட், வித்தின் 2-3 days எக்கானமி ஓப்பன் ஆன உடனே when the Indian economy opened up, overnight it doubled. அண்ட் 90s முழுக்க வந்து USD வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டே போயிடுது, ருப்பி வீக்கன் ஆகிட்டே இருந்தது. இந்த டைமில் கோல்டு USD கீழே விழுந்துகிட்டே இருந்தது. 1970s ஆல்மோஸ்ட் 2000 வரைக்கும் கோல்டு இன் USD கீழே விழுந்துகிட்டே இருந்தது. இப்படி இருந்தது ஆல்மோஸ்ட். கோல்டு INR வந்து மேலே போகும், கோல்டு USD கீழே வரும். ஸோ த டிஃப்ரென்ஸ் இஸ் கம்மிங் ஒன்லி ஃப்ரம் அந்த கரன்சி. ஸோ நீங்கள் பாஸ்ட் 35 years 40 year கோல்டு ரிட்டர்ன்லாம் பற்றி பேசுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எஃபெக்ட் தட் கம்ஸ் இஸ் ஒன்லி ஃப்ரம் கரன்சி டிப்ரிசியேஷன், நாட் ஃப்ரம் அந்த அசட் ப்ரைஸ். ஆக்சுவல் கோல்டோட ரிட்டர்னால வந்த ரிட்டர்ன் கிடையாது, நம்மளுடைய ருப்பி வீக்கனால வந்த ரிட்டர்ன். அந்த இப்போ நம்ம பார்க்குறது 35 years 40 years கோல்டு ரிட்டர்ன்லாம், இது நிறைய பேருக்கு இது புரிய மாட்டேங்குது. நெக்ஸ்ட் 30 years 40 yearsக்கு இது வராது. ஏன்னா 2010 நீங்கள் பார்த்தீங்கன்னா ருப்பி ஹஸ் பிகம் வெரி ஸ்ட்ராங் கம்பேரிட்டிவ்லி. 1990s 2000s இருந்ததை விட 2010 அந்த நெக்ஸ்ட் டெக்கேடில் வந்து ருப்பி பிகேம் வெரி ஸ்ட்ராங் ரிலேட்டிவ்லி. நான் சொல்கிறேன், அப்போ வந்து கோல்டு USDயும் கோல்டு INRம் ஓரளவு இன் மேட்ச். இவ்வளோ டிஃப்ரென்ஸ், ஒன்று கீழே போயிட்டு இருந்தது, ஒன்று மேலே போன அசட்டு. இப்போ மோர் ஆர் லெஸ் தே ஸ்டார்டட் மூவிங் டுகெதர். ஸோ நெக்ஸ்ட் 15 years நெக்ஸ்ட் 20 yearsல எனக்கு தெரிஞ்ச அளவில் இந்தியா இஸ் கோன் டு பிகம் ஸ்ட்ராங்கர். ஸோ உங்களுக்கு வந்து அந்த INR டெப்ரிசியேஷன் வில் நாட் பி தட் மச். அப்போ இருந்த மாதிரி அவ்வளோ இருக்காது. அண்ட் US கரன்சி வந்து நெக்ஸ்ட் 30 yearsல ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்குமானா ஐ டோன்ட் நோ ஃபார் ஷுர் ஆர் நாட். பட் இந்தியன் கரன்சி ஷுட் பி டெஃபினெட்லி பெட்டர். That's a great news. Okay. ஸோ நீங்கள் கோல்டில் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா போன 30 வருஷம் ரிட்டர்ன் இப்போ கிடைக்குமான்னு எனக்கு டவுட். நெக்ஸ்ட் 30 yearsல ஐ டோன்ட் திங்க் ஸோ. என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ரிஸ்கி அசட் தேவையில்லை. உங்களுக்கு எனக்கு போட்டுக்க பிடிக்கும், ஐ லைக் கோல்டு, ஐ வாண்ட் வேர் இட்னா எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம். பிகாஸ் இட்ஸ் அ கன்சியூமபிள். ஒன்ஸ் நான் ஐ ஹேவ் இட் அஸ் இதர் அது பீரோவில் தூங்கும் போது இட்ஸ் ஆல் கோன் பி அரவுண்ட் யுவர் நெக், தட்ஸ் ஆல் ஃபைன். பட் நீங்கள் ஆஸ் அ ரிட்டர்ன்
கொடுக்குற அசட்டாக நம்ம கோல்டை பார்த்தோம்னா இந்த ரிஸ்க்ஸ்லாம் இருக்குது. இந்த ரிஸ்க்ஸை நான் போர்ட்ஃபோலியோவில் மேனேஜ் பண்ணணும். இதை நம்ம தெரியாமல் இறங்கிட்டோம்னா இன்றைக்கி இப்போ கோல்டு ஏறி இருக்குது, பற்றியா கோல்டு ஏறிட்டே இருக்கும் அப்படின்லாம் கதை விடுவாங்க நிறைய பேர் வித்தவுட் லுக்கிங் அட் த ரிஸ்க். அப்போ வந்து அந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுத்துக்கணும், போர்ட்ஃபோலியோவில் எடுத்துக்கணும். அது வேண்டாம், ஜஸ்ட் யூஸ் மல்டி அசெட் ஃபண்ட் ஆர் 0 கோல்டு இருந்தாலும் தேவையில்லை. ஜஸ்ட் 2 அசெட்ஸ் ஈக்விட்டி ஃபிக்ஸட் இன்கம் 2 போதும், ஹாப்பியாக மேனேஜ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லாமல். ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். இந்த கோல்டை கன்சியூமபுளாக யூஸ் பண்ணலாம், பட் ஆஸ் அ ரிட்டர்ன் கெய்னிங் ப்ரொடியூசிங் அசெட்னா அதோட ரிஸ்கையும் நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியது. ஸோ வைஸ்லி செட். அண்ட் இப்போ வந்து லேடிஸ் யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் அன் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் கோல்டு. கோல்டு மேலே இருக்கக்கூடிய மோகம் என்றைக்குமே குறைஞ்சது கிடையாது, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம இந்தியாவில் பேசிக்காக. ஸோ இதுக்கு வந்து நம்ம இப்போ நீங்கள் சொன்னீங்க கன்சியூமபிளாக பண்ணால் அது ஓகே தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்குமே ஒரு லிமிட் இருக்குல்ல, இவ்வளோ வாங்கி வச்சிருந்தா ஓகே தான், அதுக்கு மேலே வாங்கினீங்கன்னா இட்ஸ் நாட் கோனா பி ஆஃப் எனி யூஸ் அப்படின்னா அது என்னவா இருக்கும் சார்? ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு சே இட்ஸ் நாட் ஜஸ்ட் தி லேடிஸ். ஓகே, ஐ நோ லாட் ஆஃப் மென் ஃபார் கிரேசி அபவுட் கோல்டு, அதுவும் கோல்டு பிஸ்கெட்ஸ், ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கோல்டு. ஸோ இட்ஸ் ஃபார் எவ்ரிபடி. பட் த ப்ராப்ளம் இஸ் கோல்டை வந்து அந்த மாதிரி ஃபிசிக்கல் கோல்டுன்னா அதை விற்று பார்த்தா தான் தெரியும், ஃப்ரீயாக விற்க முடியாது. இட்ஸ் நாட் லைக் அ ஸ்டாக். அஃப்கோர்ஸ் டிஜிட்டல் கோல்டை ஃப்ரீயாக விற்கலாம் அட் த மார்க்கெட் ப்ரைஸ். பட் ஃபிசிக்கல் கோல்டை நீங்கள் போய் விற்றீங்கன்னா வாங்கினால்கிட்டே போய் நீங்கள் விற்றீங்கன்னா அவன் டவுட் பண்ணுவான், இது உண்மையா நான் அப்படின்னு டவுட் பண்ணுவான். ஸோ உங்களுக்கு அந்த ஆக்சுவல் பியூரிட்டி ஆஃப் த கோல்டு எல்லாம் அது அவன் சொல்லுவான், அவன் தான் கொடுத்துருப்பான். பட் நீங்கள் அவன் திருப்பி வாங்கிக்கும் போது யூ வில் சே இட்ஸ் நாட் பியூர். ஸோ அந்த அன்லெஸ் யூ ஆர் இந்த ரொம்ப வீட்டில் எமர்ஜென்சினா, எனக்கே அந்த சுச்சுவேஷன் வந்திருக்கு வேர் ஐ ஹேட் டு செல் சம் ஜுவல்ஸ். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்னா, ஒரு லெட்ஸே ஒரு ஹாஸ்பிட்டலு, அந்த மாதிரி ஒரு கேஸ்னால் நம்ம கவலைப்பட மாட்டாங்க எவ்வளோக்கு கொடுக்குறாங்கிறது, அப்போ பிரச்சனை இல்லை, தென் இட்ஸ் ஃபைன். பட் அதர் தேன் தட் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் இட்ஸ் அ சேலபிள் ஆசெட். ஓகே, இட்ஸ் அ ட்ரான்ஸ்ஃபரபிள் ஆசெட். நான் ஒரு என்னுடைய இன்ஹெரிட்டன்ஸாக என்னுடைய பேத்திக்கு நான் கொடுக்குறேன், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, தட் இஸ் ஆல் ஃபைன். பட் இட்ஸ் அ கன்சியூமபிள், அதோட வேல்யூ இஸ் 0. அது எவ்வளோ தான் நீங்கள் கோல்டு வச்சுருந்தாலும், எவ்வளோ பவுண்ட் கோல்டு வச்சுருந்தாலும், யூ ஆர் ஜஸ்ட் யூஸிங் இட் ஆஸ் அ கன்சியூமபிள். டெய்லி அதை யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ண இட் வில் ஜஸ்ட் பிகம் டர்ட்டி மோர் ஆர் லெஸ். அதை நீங்கள் யூ கேன் ஹேண்ட் இட் ஓவர், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அதை வந்து அழிச்சு வேறு மாதிரி டிசைன், தட் இஸ் ஆல் ஃபைன். தேர் எகெயின் அட்ஸ் அ கன்சியூமபிளாக தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆஸ் அன் அசெட்னா அதை உங்களுடைய நெட்ஒர்க்கில் ஆட் பண்ண முடியாது. இட் இஸ் சம்திங் யூ யூஸிங். காரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, வீட்டில் நீங்கள் இருக்கீங்க, உங்களோட வீட்டோட வேல்யூ 0. நீங்கள் டெய்லி உங்கள் வீட்டில் இருக்கீங்க, அதை நீங்கள் உங்களுடைய சொத்தோட சேர்த்துக்க முடியாது. இட் இஸ் சம்திங் யூஆர் யூஸிங், ஜஸ்ட் லைக் யுவர் ஷர்ட் யூஆர் வேரிங், தட் இஸ் ஆல். அந்த மாதிரி ஆட்டிடியூட் இருந்தால் பெட்டர் இஸ் வாட் ஐ வுட் சே. ஸோ நம்ம இப்போ அசெட்டாக நம்ம வந்து இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, எதுக்கோ ஒரு ரீசனுக்காக, அப்போ வந்து நம்ம இருக்கக்கூடிய அந்த கன்சியூமபிள்ஸை வந்து பண்ண முடியாது, அது கால்குலேஷன் எடுத்துக்கவே முடியாதுங்கிறீங்க. அன்லெஸ் யூ ஆர் ரெடி டு செல். இப்போ நான் இந்த வீட்டில் இத்தனை நாள் இருந்துட்டேன், எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஆக போகுது, நான் வேறு சிட்டிக்கு போக போகிறேன், இல்லை ரிட்டையர்மெண்ட் வில்லேஜுக்கு போக போகிறேன், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்னோடய வீடை விற்க போகிறேன்னு நான் முடிவு எடுத்ததுக்கப்புறம் இட் பிகம்ஸ் அன் அசெட். அப்போவே நிறைய பேர் கோட்டை கட்டுவாங்க, எதுவும் மார்க்கெட்டில் கேட்காமலேயே என்னோடய வீடு பார்த்தியா 2.5 கோடி போகும், 3.5 கோடி. வெளியில் போய் கேட்டால் they'll be shocked எவ்வளோ கொடுப்பாங்க மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் தட் இஸ் ஆல்வேஸ் த ஷாக். ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல் அபவுட் இட். ஓகே, ஸோ அப்போ கோல்டோட அலோகேஷன் இன் போர்ட்ஃபோலியோ இஸ் லைக் சப்ஜெக்டிவ், வெரி சப்ஜெக்டிவ். அதாவது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன் ஹவு தே ஆர் டேக்கிங் இட். வெரி சப்ஜெக்டிவ். உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ண தெரிஞ்சால் தனியாக கோல்டு யூஸ் பண்ணலாம், தனியாக 20% லெட்ஸ் சே 10% கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் சொல்கிறது டிஜிட்டல் கோல்டு, ரிட்டர்னுக்காக வாங்குற கோல்டு. இல்லைன்னா மல்டி அசெட் ஃபண்ட் இஸ் பெட்டர். அப்போ ஃபிசிக்கலாக வாங்குறது வந்து இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ. அது வந்து நெட்ஒர்க்லேயே கணக்கு எடுத்துக்கூடாது, பிகாஸ் இட்ஸ் அ கன்சியூமர். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இதை பற்றி சொல்லுங்கள் சார். வாட் இஸ் திஸ்? ஸோ ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் சம்திங் வேர் இந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை பாண்ட்ஸ்லையோ ஹி வில் சே, எனக்கு என்னுடைய எக்ஸ்பர்டீஸ் நான் யூஸ் பண்ணி மார்க்கெட் கண்டிஷன்ஸை நான் கேஜ் பண்ணி நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு ஹையர் ஃபீஸ் வேணும். லெட்ஸ் சே 1% மோர் தேன் பாசிவ் ஃபண்ட். பாசிவ் ஃபண்டுங்கிறது வந்து நிஃப்டியில் என்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ, நிஃப்டி 500 இருக்கட்டும், நிஃப்டி 50 இருக்கட்டும், இல்லை சென்செக்ஸ் 30 இருக்கட்டும், அதில் என்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ அதே ப்ரொப்போர்ஷன் தான் அந்த பாசிவ் ஃபண்டோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கும். ஸோ தட் கேன் பி டன் அல்காரதமிக்காக பண்ணலாம். ஸோ ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபண்ட் மேனேஜர் ஃபீஸ் வில் பி லோ. பட் ஆக்டிவ் ஃபண்டுங்கிறது நான் வந்து ஐ வில் ட்ரை டு பீட் த மார்க்கெட். இது வந்து லீகலாக எங்கேயுமே இருக்காது. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வேர்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபண்ட் வில் ட்ரை டு பீட் த மார்க்கெட்னு எங்கேயுமே அவங்க போட்டிருக்க மாட்டாங்க. அவங்க நம்மளோட பல மடங்கு உஷார். தே ஹேவ் லீகல் டீம்ஸ். நம்ம தான் உட்காந்து ஆக்டிவ் ஃபண்ட் வில் பீட் த மார்க்கெட்னு ஒரு தப்பான ஒரு டெலியூஷனில் வி ஆர் ஹாப்பி டு பே ஹையர் ஃபீஸ். பட் நீங்கள் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணிங்கன்னா எனி கேட்டகரி
இஃப் யூ கம்பேர் இட் வித் எனி பெஞ்ச்மார்க், அதாவது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பெஞ்ச்மார்க் கம்பேர் பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட்ஸ் 50%க்கு மேலான ஃபண்ட்ஸ் தே டு நாட் பீட் த பெஞ்ச்மார்க். ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் ஆர் நாட் தே டோன்ட் கன்சிஸ்டண்ட்டாக அந்த பெஞ்ச்மார்க்கை பீட் பண்ணுறதே கிடையாது. அதுக்கு நான் கஷ்டப்படணும்? ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் எதுக்கு நான் ஹையர் ஃபீஸ் கொடுக்கணும்? இப்போ நான் ஒரு ஃபண்டு வாங்குவேன், பெரிய ஸ்டார் ஃபண்ட் மேனேஜர்னுவாங்க, இது ஏஎம்சியே ப்ரொமோட் பண்ணுவாங்க. அந்த ஆள் இதை வச்சு பாப்புலர் ஆகி ஒரு 5 வருஷம் கழிச்சு ஹி வில் குவிட் த ஜாப் அண்ட் கோ. அவன் தனியாக ஒரு ஏஎம்சி ஆரம்பிச்சிருவான், இல்லை பிஎம்எஸ் சர்வீஸ் ஆரம்பிச்சிருவான், இன்வெஸ்டர்ஸ்லாம் விட்டுருவாங்க. ஸோ இவனை நம்பி போட்ட இன்வெஸ்டர்ஸ் தே வில் நாட் நோ வாட் டு டூ. அப்புறம் அவன் வேற ஒரு ஆள் வந்தால் த பர்ஃபார்மன்ஸ் மே நாட் பி த சேம். அப்புறம் நான் இன்னொரு ஃபண்டுக்கு மாறுவேன். இதே பிரச்சனை மாறிட்டே ஒவ்வொரு ஹாப்பிங். நீங்கள் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, அதாவது தோஸ் ஹூ டோன்ட் ரீட் ஹிஸ்ட்ரி ஆர் கண்டெம் டு ரிப்பீட் இட். இதே தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்காகும். இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க இந்த ஏபிசி ஃபண்ட் ஹவுஸ் தான் பாப்புலர் ஃபண்ட் ஹவுஸ், அவங்க ஃபண்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு XYZ ஃபண்ட் ஹவுஸ் அதே மாதிரி இருந்திருக்கும். இது 5 வருஷம் கழிச்சு வேறு ஏதோ ஒரு ஃபண்ட் ஹவுஸ் வரும். ஸோ இது சைக்ளிக்காக இந்த பிஹேவியர், ஜஸ்ட் லைக் யூ ஹேவ் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்டாரோடைய பவர் இஸ் ஹை அண்ட் தென் இட் வேன்ஸ் டவுன். இதே மாதிரி தான் ஆகும். இந்த பிரச்சனைக்கு எனக்கு எதுக்கு வை ஷுட் ஐ கெட் இன் டு திஸ் ப்ராப்ளம்? நான் ஒரு பேசிவாக ஒரே மாதிரியாக சீராக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு பேசிவ் ஃபண்டில் போட்டு போனால் என்னுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் கம்மி, என்னுடைய தலைவலியும் கம்மி. நான் கவலைப்பட வேணாம், அவன் விட்டுட்டு யார் ஃபண்ட் மேனேஜருங்கிறது பற்றி நான் கவலையே பட வேணாம் பாசிவ் ஃபண்டில். ஸோ தட் இஸ் த பேசிக் டிஃப்ரென்ஸ். ஸோ பேசிக்கலி இன்வெஸ்டர்ஸோடைய தவறுகள் அப்படிங்கிறத நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? என்னென்ன விஷயங்கள்ல அவர் வந்து அவங்கலாம் எல்லாம் தவறு பண்ணுறாங்க, தேர் டூயிங் சம் ராங் ஆர் தேர் டூயிங் சம் மிஸ்டேக் ஹியர் அண்ட் தேர் அப்படின்னா அது என்னவா? ஐயோ, அதை வச்சு புக் எழுதலாம். நான் நினைச்சேன் ஆக்சுவலி நீங்க வந்து ஒரு பெரிய லிஸ்டே சொல்லுவீங்க, அதாவது ஹியர் அண்ட் தேர் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனால் பெரிய டாபிக், இட்ஸ் a huge topic. The biggest mistake in my opinion is ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ஸ் செஞ்சால் வந்து நான் 100% ஈக்விட்டி தான் இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. 100% நான் ஈக்விட்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், ஏன்னா ஐ பிலீவ் அப்படின்பாங்க. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது அந்த பிலீஃப் பேக் பண்ணுறதுக்கு. பட் அவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லை சில பேர் இல்லை ஸ்டாக் மார்க்கெட்லாம் கேம்பிளிங், அந்த சூதாட்டத்துக்கு நான் இன்வால்வ் பண்ணிக்க மாட்டேன், நான் ஒன்லி ஃபிக்ஸ்டு இன்கம், நான் பேங்க் ஆர்டிலாம், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம்ஸாக பேசுவாங்க நிறைய பேர். இதே மாதிரி தான் எஸ்ஐபி தான் பெஸ்ட்டுன்னு ஒரு கும்பல் இருக்கும். எஸ்ஐபி தான் வேஸ்ட்டு, நான் மார்க்கெட் டைம் பண்ணுவேன், எனக்கு தெரியும், அந்த மாதிரி ஒரு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் பிஹேவியர் இஸ் பேட். எகெயின் ஒரு பேலன்ஸ். இப்போது ஆக்டிவ் பேசிவ்லேயே அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒரு கும்பல் வந்து ஆக்டிவ் தான் பெஸ்ட்டுன்னு கற்றுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீ எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணு, நீ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணு, ஆக்டிவ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணு, பாசிவ். பட் என் தேவைக்கு இது சூட்டபிளாக இல்லையான்னு பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணு. இப்போ என் தேவையை நான் முதல்ல அந்த பேசிக் ஃபைனான்ஷியல் பிளானிங் இருக்கணும். எனக்கு இதுதான் தேவை, எனக்கு பணம் வந்து இந்த டைமுக்கு வேணும், இந்த தேவைக்கு நான் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், அதை நான் முதல்ல டிசைட் பண்ணிட்டேன்னா எந்த ப்ராடக்ட்டுங்கிறது இஸ் கம்ப்ளீட்லி செகண்டரி. நான் அதை விட்டுட்டு நான் ப்ராடக்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணேன்னா அது எகெயின் இட்ஸ் அ மிஸ்டேக். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் பிஹேவியர் அண்ட் ஃபோக்கஸிங் ஆன் த ராங் திங்ஸ். நான் எது கடைசி ஸ்டெப்போ, ப்ராடக்ட் தான் கடைசி ஸ்டெப்பு ஃபைனான்ஷியல் பிளானிங்லே, அதை விட்டுட்டு முதல்ல எந்த ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் மற்ற ஸ்டெப்பெல்லாம் பண்ணாமல் கேட்பாங்க. ஸோ தென் இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். அது என்ன போட்டாலும் தப்பாக தான் வரப்போகுது. என்ன தான் லோ காஸ்ட்டாக இருந்தாலும், என்ன தான் ஐடியல் ப்ராடக்டாக இருந்தாலும், பிளான் பண்ணாமல் பேசிவ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் அதுவும் தப்பு தான். பிளான் பண்ணிவிட்டு ஆக்டிவ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இஸ் ஃபைன். ஸோ அந்த மாதிரியான ஒரு பேலன்ஸ் அண்ட் பிளானிங், அந்த ரெண்டு இருந்தாலே பாதி தவறுகள் வராது. தட்ஸ் வாட் ஐ வுட் சே. ஐ குட் சென்ஸ் தட் சார். நீங்கள் ரிப்பீட்டடாக எல்லாத்துலேயுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நீட் டு ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ் அண்ட் பிளானிங். இது ரெண்டுமே சார். இப்போ கிரிப்டோ கரன்சிஸ் அண்ட் கமாடிட்டிஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ப்ரெவலண்ட்டாக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் கிட்ட. ஸோ வாட் யூ திங்க், லைக் அந்த போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ அது இருந்தால் ஓகே அண்ட் இட் இஸ் அட்வைசபிள்? அகெயின் எனக்கு என்னவோ அது எனக்கு புரியுது, நீங்கள் வேண்டாம் சொல்லுவீங்களோ? எல்லாம் அடி வாங்க போகிறேன் நான் கமெண்ட்ஸில் எல்லாம் சொன்னா பரவாயில்ல விடுங்க, நீங்கள் ஆனால் உண்மையை சொல்லுங்க, ஸோ தட் புரிஞ்சவங்க பிஸ்தா அப்படிங்கிற மாதிரி. இல்லை, ஐ வில் கிவ் யூ டேட்டா, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச டேட்டா வரைக்கும். இப்போது செபி ஹஸ் டன் ஸ்டடி அபவுட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். நான் சொல்கிறது ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், இன்ட்ராடே ட்ரேடிங். இன்ட்ராடே ட்ரேடிங்கில் அவன் என்ன சொல்கிறாங்க, இது ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் நான் சொல்கிறேன், கிரிப்டோவே விட்டுருங்க, 7 out of 10 people fail in stock market. Intraday trading. Traders, 70% of traders they fail, they lose money. அதுவும் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனுங்கிறது வந்து ஃபியூச்சர் ப்ரைஸ் ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட்டை வச்சு ஸ்பெகுலேட்டிவாக ட்ரேட் பண்ணுறது. அதில் வந்து ஆல்மோஸ்ட் 8 to 9% people fail. 8 to 9 out of 10 people fail. இது வந்து ஒரு ரெகுலேட்டட் மார்க்கெட்டோட நிலைமை. கிரிப்டோ கரன்சி இஸ் கம்ப்ளீட்லி அன்ரெகுலேட்டட்.
எந்த விதமான ரெகுலேஷன் கிடையாது. கரெக்ட். அன்ரெகுலேட்டட். அன்ரெகுலேட்டட். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் யார்கிட்ட நீங்கள் போய் சொல்லுவீங்க? யாருமே கிடையாது. அண்ட் ஃபுல் ஆஃப் ஆல் கைண்ட் ஆஃப் ஸ்கேம்ஸ்டர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ்டர்ஸ் ஆர் யூசிங் இட். அண்ட் பயங்கர ஹேக்கிங் ப்ரோன். எவ்வளோ கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் ஹவ் பீன் ஹேக்ட். ஸோ இவ்வளோ ரிஸ்கி தேவை எனக்கு. அவங்க என்ன நிறைய பேர் வந்து நான் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணிக்க, ஐ பிலீவ் இன் கிரிப்டோலாம் கற்றுவாங்க. சரி வெயிட் பண்ணு, நீ ரொம்ப பேசுகிறல்ல, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் 5% ஆஃப் ஹிஸ் போர்ட்ஃபோலியோ இஸ் இன் கிரிப்டோ. ஆனால் அவன் கத்துறது 100% இருக்கும். நீ இந்த 5% இன்வெஸ்ட் பண்ணாமே இருக்கலாம். அதனால நீ ஒன்றும் பெரிய கோடீஸ்வரன் ஆக போகுது. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்னெசரி. இது தேவையில்லாத ரிஸ்க். அதான் நான் சொல்கிறேனே, ஐ ஷுட் ரெஸ்பெக்ட். நான் என் பணத்தை ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா அந்த ஹேக்கர் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிடுவான். அவ்வளோதான், போச்சு. ஹேக்கர் ராப் பண்ணிட்டு போயிடுவார். அவ்வளோதான். இந்த ஆறு அந்த ஆறு, அவ்வளோதான். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்னெசரி. நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, பட் திஸ் இஸ் த பேசிக் ஃபேக்ட். அவ்வளோதான். ஸோ கமாடிட்டிஸ் எகெயின் அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்பர்டீஸ் வேணும். கமாடிட்டிஸ் நாலேஜ் கண்டிப்பாக வேணும். பட் அந்த நாலேஜ் எப்படி வரும்னா, இப்போது எனக்கு நிறைய ட்ரேடர்ஸ் தெரியுங்க. பிகாஸ் ஐ பீன் இன் த ஃபீல்ட். ஆஃப் கோர்ஸ் ஐ நோ லாட் ஆஃப் ட்ரேடர்ஸ். ஐ ரெஸ்பெக்ட் தோஸ் ட்ரேடர்ஸ். அவங்க ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ், ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ். அவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் லைஃப் கம்ப்ளீட்டாக பவுண்டியாக போயிருக்கேன். கம்ப்ளீட்லி பேங்க்ரப்ட். எல்லாத்தையும் விட்டுருக்கேன். விட்டுட்டு கடன் வாங்கி திருப்பி நான் பில்ட் தேர் அசெட். அந்த மாதிரி எல்லா பிக் எக்ஸ்பர்ட்ஸ் இன்னைக்கு இருக்கிற பிக் ட்ரேடர்ஸ் எல்லாருமே அந்த மாதிரி ஒன்ஸ் ஒரு டிப் போயிட்ட அப்புறம் தான் வந்திருக்காங்க. அந்த டிப்பை நிறைய பேர் தாங்க மாட்டாங்க. கரெக்ட். அது சொல்ல பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கே பல வருஷம் ஆகும். என்ன பேசுறது ஈஸி, என்னால் முடியும்னு சொல்றது ஈஸி. இது எப்படின்னா, புலி வந்தால் ஸ்ட்ரீட்டில் நீ என்ன ஸ்ட்ரீட்டில் திடீர்னு புலி வந்தால் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, ABCD சூஸ் பண்ணுன்னா அது எல்லாரையும் சூஸ் பண்ணலாம். நிஜமாவே புலி வந்தால் தான் தெரியும் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் இட்ஸ் அ பிக் ப்ராப்ளம். வி ஷுட் பி ரெடி ஃபார். அண்ட் தேவையே இல்லை, எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். நான் ப்ரொஃபஷனலாக கமாடிட்டி ட்ரேடர்னா ஃபைன், அப்சல்யூட்லி ஃபைன். அது உங்கள் ஜாப், நீங்கள் பண்ணி தான் ஆகணும். பட் நான் சைடாக பண்ணுறேன், இதை வேலையை முடிச்சுட்டு பண்ணுறேன், இல்லை ஈவினிங் டைமில் பண்ணுறேன், வாட் எவர் டைம் டேடு, அது எதுக்கு பண்ணணும்? அந்த டைமில் நான் வந்து என்னுடைய ஸ்கில்ஸை நான் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இல்லை ஜஸ்ட் போய் ரோட் சைடில் கடை வச்சு பழைச்சு நிறைய பணம் வரும். ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி. நான் இன்கம் ஜாஸ்தி வந்தால் நான் ஆட்டோமேட்டிக்காக பைசா வந்துடும். தட் இஸ் ஹவ் ஐ வுட் ஃபீல். Wonderful, sir. Thank you very much. Thank you. So it was a very knowledge filled and as well as ஒரு warning கொடுத்த மாதிரி ஒரு செஷனாக இருந்துச்சு. இட் வாஸ் லைக் வார்னிங், மோர் ஆஃப் அ வார்னிங் இங்கே. ஸோ ஆஸ் யூ செட், லைக் யூனோ ஸ்ட்ரைக்கிங் அ பேலன்ஸ் அண்ட் பிளானிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தேவையில்லாத விஷயத்தில் நம்ம வந்து நம்மளோட சக்தி, நம்மளுடைய எனர்ஜியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொன்னீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வெரி இன்ஃபர்மேட்டிவ் இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க.